தயவுக்குறள் அதிகாரம் வெகுளி 9. சேயில் உரைப்பர் திருநெறியோர் மற்றோர் நாயில் குரைப்பர் நவை. சேயில் உரைப்பர் திருநெறியோர் மற்றோர் நாயிற் குரைப்பர் நவை. திருநெறி என்பது தயவுத்தன்மையாகிய தயா மார்க்கமாம். இந்நெறியில் ஒழுகுபவர்கள் பிறரை தம் குழந்தை போல் பாவித்து அவருக்கு வேண்டிய நல்லவற்றை கூறி அல்லனவற்றை தடை செய்து நலம் பெறவே உதவுவர். மற்றோராகிய அன்பு இல்லாதவர்கள் பிறர் மேல் தயவும் பற்றுதலுமின்றி நாயைப் போல வல் என்று சீறி விழுவர். இப்படி தயவின்றி குறைப்பது போல் உரைப்பது வெகுளி மெய்ப்பாட்டின் குறியே. இது அகநிலையை குலைத்து தீங்கு செய்வதால் நவை உடையதாம், அதாவது குற்றம் உடையதாம். தயவுக்குறள் அதிகாரம் வெகுளி 10. கொதிப்படையாது உள்ளம் குளிர்ந்திட அன்பால் துதித்திடுக சேரும் சுகம். கொதிப்படையாது உள்ளம் குளிர்ந்திட அன்பால் துதித்திடுக சேரும் சுகம். அகநெகிழ் அன்பினால் ஆண்டவரை தொத்தரித்தால் பெரு நன்மை உண்டாகும். இப்பழக்கத்தால் உலகியலில் பழகுந்தோறும் இனிக்கப் பேசும் இயல்பு உண்டாகும். சினமும் வெகுளியும் தோன்றாது. ஆதலின் அவற்றால் உண்டாகும் உட்சூடும் புறக்கொதிப்பும் மற்ற தேகேந்திரிய கேடுகளும் உண்டாகாது. ஒருமையும் தயவும் நிறைந்த துதியால் கடவுள் ஞானமும் இன்பானுபவமும் வாழ்வும் சித்திக்கும். சுவாமி சரவணானந்தா. வல்லால் உன்னை பாட பாட வாய்மணக்குதே வஞ்ச வினைகள் இணைவிட்டோடி தலை வணங்குதே என்பதால் உண்மையை உணரலாம்.